Welcome my dear students. Today in 7th English we are going to see the supplementary Sindbad my first voyage. So Sindbad அப்படிங்கற யார் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட நேம், ஒருத்தரோட நேம் தான் Sindbad. அவர் வந்து ஒரு sailor, ஒரு மாலுமி. So Sindbad ஒரு ரியல் பர்சனா அப்படினு பாத்தீங்கன்னா இல்ல. ஃபிக்ஷனல் மரைனர் அப்படினா ஒரு கற்பனையான ஒரு பர்சன். So அவர்தான் இந்த கதையோட ஹீரோ. இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க வாழ்ந்ததா அந்த கற்பனையில சொல்றாங்க பாத்தீங்கன்னா a man from Baghdad. So பாக்தாத்ங்கற ஒரு சிட்டில வாழ்ந்ததாக சொல்றாங்க. எந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா 8th and 9th centuryல. So அப்ப வந்து அபாசிட் காலிஃபேட் அப்படிங்கறவரோட பீரியட்ல இவர் இருந்ததா சொல்றாங்க. So இவர் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 7 voyages போயிருக்காரு. 7 கடல் பயணம் மேற்கொண்டிருக்காரு. அந்த 7 voyages அவருடைய 7 கடல் பயணம் எங்க நடந்ததா சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் ஆஃப் ஏசியா. அதாவது ஆப்பிரிக்காவுடைய ஈஸ்ட்ல இருந்து ஏசியாவோட சவுத் பார்ட் வரைக்கும் இவருடைய டிராவல் இருந்திருக்கு. இவருடைய சீ டிராவல் இருந்திருக்கு. அந்த 7 வாயேஜும் அதை சுத்தி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அவருடைய அந்த ஸ்டோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 வாயேஜ்ல அவர் அந்த 7 பயணம் போகும்போது என்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கறத தான் கொடுத்திருக்காங்க. சோ ஆக்சுவலா இங்க நம்ம கொடுத்திருக்கிறது வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் வாயேஜ், அவருடைய முதல் பயணம் தான் நம்ம கொடுத்திருக்காங்க. பட் அந்த 7 வாயேஜஸும் வந்து இமேஜினரி தான், ஒரு கற்பனையான ஒரு கதை தான். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா இருக்கும், ஒரு உண்மையான நடந்த மாதிரி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு அட்வென்ச்சர் சம்பந்தமா ஒரு மேஜிக்கல் விஷயம், ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு மேஜிக்லாம் நடக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்கவுண்டரிங் மான்ஸ்டர்ஸ், பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவர் சந்திக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் நேச்சுரல் பினாமினா அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் நடந்த மாதிரிலாம் இருக்கும். பட் பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் எதுவுமே ரியல் கிடையாது, எல்லாமே ஃபிக்ஷன், ஒரு கற்பனையான ஒரு விஷயம் தான். சோ இங்க அவருடைய ஃபர்ஸ்ட் வாயேஜ், அவருடைய முதல் கடல் பயணத்தை பத்தி இங்க சொல்றாரு. யாருக்கிட்ட இதை ஷேர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ரிச் சிண்ட்பாத். இந்த ஸ்டோரி, இந்த செயலர் இருக்கார்ல, இந்த ஸ்டோரியோட ஹீரோ வந்து ஒரு ரிச் சிண்ட்பாத். அவர் யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புவர் சிண்ட்பாத், ஒரு ஏழையான ஒரு சிண்ட்பாத் சொல்றாரு. அந்த ஏழையான சிண்ட்பாத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டர்னா அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வேலை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஏழையான ஒரு போர்ட்டர் அவரு. சோ அவர்கிட்ட நம்ம ரிச் சிண்ட்பாத், நம்ம ஹீரோ வந்து அந்த கதையை சொல்றாரு. மை ஃபாதர் வாஸ் a ரிச் மர்ச்சன்ட். சோ நம்ம சிண்ட்பாத்தோட ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா he was a rich merchant. What is the meaning of merchant? Merchant என்ன? வியாபாரி, ஒரு ரிச் merchant, நல்ல ஒரு பணக்கார வியாபாரி. யாருன்னா நம்ம சிண்ட்பாத்தோட ஃபாதர். ஓகேவா? when he died I was still young. சோ சிண்ட்பாத்தோட ஃபாதர் வந்து என்ன ஆகுறாருன்னா அவர் இறந்து போறாரு. சோ அவர் இறந்து போகும்போது நம்ம சிண்ட்பாத் எப்படி இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா யங் ஏஜ், சின்ன வயசா இருந்திருக்கிறாரு. he left behind a big wealth. அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு, அவர் ரிச் மர்ச்சன்ட்ல. சோ அவர் இறந்து போகும்போது நிறைய வெல்த் விட்டுட்டு போறாரு. வெல்த்னா என்ன? செல்வம். சோ நிறைய பணம், செல்வம் வந்து நம்ம சிண்ட்பாத்துக்காக விட்டுட்டு போறாரு. யாரு? அவங்க ஃபாதர். However, I was an inexperienced, thoughtless youth and spent all his wealth foolishly. So சிண்ட்பாத் என்ன சொல்றாரு பாருங்க, I was an inexperienced ஒரு அனுபவம் இல்லாத ஒரு யூத்தா நான் இருந்தேன். அது இல்லாம தாட்லெஸ், ஒரு சிந்தனையே இல்ல. நல்ல விஷயமா அந்த மணியெல்லாம் நம்ம சேஃப் கார்ட் பண்ணி வைக்கிறோமே அப்படிங்கிற சிந்தனை எனக்கு இல்ல. ஐ ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் வெல்த் ஃபூலிஷ்லி. சோ அவர் சேர்த்து வச்சிருந்த எல்லா வெல்த், அந்த எல்லா மணி, அந்த எல்லா செல்வத்துல என்ன பண்ணேன்? ஐ ஸ்பெண்ட் எவ்ரிதிங், நான் எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு ஃபூலிஷ்லி, முட்டாள்தனமாக. சோ எங்க அப்பா சேர்த்து வச்சது எல்லா செல்வத்தையும் முட்டாள்தனமா, நான் யோசிக்காம, அனுபவம் இல்லாம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிகினிங்ல அவர் சொல்றாரு. I returned to my senses only after the loss of all the wealth. I decided to sail for the Persian Gulf with some goods. So அவங்க அப்பாவோட வெல்த் எல்லாமே செலவு பண்ணிட்டாரு. சோ இப்பதான் அவருக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபீல் வருது, ஒரு உணர்வு வருது, ஒரு சென்ஸ் வருது. என்ன அப்படின்னா, ஐயோ நம்ம எல்லா வெல்த்தையும் தொலைச்சிட்டோமே, எல்லா செல்வத்தையும் தொலைச்சிட்டோமே ஒரு ஃபீல் வருது. எப்போ எல்லா மணியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீலே அவருக்கு வருது. So what he is doing, உடனே என்ன பண்றாரு அப்படின்னா he decided to sail for the Persian Gulf. So அவர் என்ன பண்றாரு அப்படின்னா Persian Gulfக்கு sail பண்ணி போகலாம், கடல் வழியா போகலாம். எதுக்கு அப்படின்னா with some goods, கொஞ்சம் கூட்ஸ் கொண்டு போய், கொஞ்சம் பொருட்களை கொண்டு போய் அங்க போய் என்ன பண்ணலாம், செல் பண்ணிட்டு வரலாம், ஏன்னா வியாபாரம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சோ என்ன பண்றாரு, அந்த Persian Gulf நோக்கி அவரு போறாரு.
our group sailed from one country to another selling the goods. So அவர் மட்டும் தனியா போல, அவர் கூட நிறைய பேர் வராங்க, ஒரு குரூப்பா ஒரு டீமா போறாங்க, நிறைய பேர் போறாங்க. So they travel from one country to another country. So ஒவ்வொரு கண்ட்ரிக்கா போறாங்க for selling their goods. அவங்களுடைய அந்த கொண்டு போற அந்த பொருட்கள், அந்த goods எல்லாம் ஒவ்வொரு இடமா போய் அதை வியாபாரம் பண்றாங்க. One day when we were on board, we saw a beautiful small green island. So இவங்க அப்படியே ஷிப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன் டே என்ன பண்றாங்கன்னா, அவங்க they saw a beautiful small green island. ஒரு அழகான ஒரு ஐலாண்ட பாக்குறாங்க. What is the meaning of island? ஐலாண்ட்னா என்ன? ஒரு சின்ன லேண்ட், ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும். அதை சுத்தி என்ன இருக்கும்? ஃபுல்லி கவர்ட் பை வாட்டரா இருக்கும். தீவு அப்படின்னு சொல்லுவோம். நடுவுல மட்டும் கொஞ்சம் லேண்ட் இருக்கும், சுத்தி ஃபுல்லா தண்ணியா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஐலாண்ட் பாக்குறாங்க. சோ அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, just to have some fun we all got down on that green patch. சரி, இப்படி டிராவல் ஆகி போயிட்டு இருக்கும் போது சோ சூப்பரா இருக்கே அந்த இடம், சரி ஜஸ்ட் ஒரு ஃபன் பண்ணிட்டு போலாம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஷிப்ல இருந்து எல்லாரும் கீழே இறங்கி அந்த கிரீன் ஐலாண்ட், அந்த கிரீன் கலர் பேட்ச், ஒரு கிரீன் கலர் அந்த ஸ்பேஸ், அந்த ஏரியால போய் அந்த ஏரியாவுக்கு போறாங்க. சரிங்களா? We were hungry and so we decided to cook some food there. So ரொம்ப பசியாவே இருந்துச்சு. They were hungry, ரொம்ப பசியாவே இருந்துச்சு. உடனே சரி ஓகே லெட்ஸ் குக் சம் ஃபுட், ஏதாவது குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க குக் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. As soon as we lit the fire for cooking, we got a jerk. The island was trembling. So இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அதுக்கானதை ரெடி பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஃபயர் லிட் பண்றாங்க. ஏன்னா குக் பண்றதுக்கு நெருப்பு வேணும்ல. சோ ஃபயரை பத்த வைக்கிறாங்க, நெருப்பு பத்த வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க நெருப்பை பத்த வச்சு அடுத்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா we got a jerk. jerk அப்படின்னா என்ன, அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு அசைவு, ஜஸ்ட் ஒரு அப்படியே ஒரு ஷேக் மாதிரி ஆயிருக்கு. The island was trembling. அந்த ஐலாண்ட், அவங்க இருக்க அந்த ஐலாண்ட் எப்படி ஆச்சாமா, trembling. It started shaking. அப்படியே ஒரு நடுக்க மாதிரி ஆச்சாமா. It was no island. அது ஒரு ஐலாண்டே கிடையாது, ஒரு தீவே கிடையாது. It was the back of a huge animal which got disturbed when the fire was lit on his back. So actually அது ஐலாண்டே கிடையாது, அது என்னது, it is a big animal. அந்த பிக் அனிமலோடைய பேக், அதோட முதுகு பகுதி. இவங்க அதை நினைச்சிட்டாங்க என்னன்னு, ஒரு ஐலாண்டு அப்படின்னு நினைச்சிட்டு, அதனால பெருசா இருக்கும், இது ஒரு ஐலாண்ட் நினைச்சு இவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க. அங்க போய் குக் பண்ணலான்ட்டு ஃபயரை பத்த வச்சு, நெருப்பு பத்த வச்சோடனே ஹீட் பட்டோடனே என்ன ஆயிருச்சு, அந்த அனிமல் ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ஷேக் ஆனதுதான் இவங்களுக்கு அப்படியே நடுக்க மாதிரி ஆயிருக்குது. சோ அப்பதான் அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க, இது ஒரு ஐலாண்ட் கிடையாது, இட் இஸ் a huge animal and it is a back of a huge animal. ஒரு பெரிய அனிமலோடைய முதுகு அப்படிங்கறத அவங்க அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது ஒரு பேக் அப்படின்னு. We were terrified when we realized this. We were terrified. Terrified அப்படின்னா frightened, அப்படி பயந்துட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே பயம் வந்துருச்சு. Everyone jumped into the sea to save his life. உடனே என்ன பண்ணாங்க எல்லாரும், அடுத்த செகண்ட் everybody jumped into the sea. எல்லாரும் அப்படியே கடலுக்குள்ள குதிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்து அப்புறம் அந்த அனிமல் இவங்களை சாப்பிட்டு என்ன பண்றது, உடனே அந்த ஃப்ரைட்டன் ஆயிட்டாங்களா, எல்லாருமே பயந்துட்டாங்கல்ல. சோ உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, டக் அப்படின்னு எல்லாரும் சீக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் boarded the ship. அதுல நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷிப் இருந்துச்சுல, அந்த ஷிப்ல டக்குன்னு போய் என்ன ஏறிட்டாங்க, நிறைய பேர் அதுல ஏறிட்டாங்க. பட் a few were not so fortunate. ஆனா கொஞ்சம் பேரால மட்டும் என்ன பண்ண முடியல, அதுல ஏற முடியல. fortunate அப்படின்னா அதிர்ஷ்டம் அர்த்தம். பட் இவர் என்ன சொல்றாரு, few were not so fortunate. நிறைய பேரு ஷிப்புக்குள்ள ஏறிட்டாங்க, ஆனா ஒரு சிலருக்கு அந்த லக் இல்ல, அதிர்ஷ்டம் இல்ல, they are unlucky. அதனால என்ன ஆயிட்டாங்க, அவங்களால ஏற முடியல. Before they could climb up, the captain started the ship, hurriedly leaving behind a few sailors who were still struggling in the sea for their life. So என்ன பண்றாரு அந்த கேப்டன், அந்த ஷிப்புக்கு ஒரு ஹெட் இருப்பார்ல, அவர் தான் கேப்டன் சொல்லுவோம். அந்த கேப்டன் என்ன பண்றாரு, உடனே ஃபாஸ்டா குயிக்கா, ஹரிட்லினா குயிக்கா, வெரி குயிக்கா உடனே என்ன பண்றாரு, அந்த ஷிப் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. சோ கொஞ்சம் பேர் தான் அந்த ஷிப்ல ஏறி இருந்தா, கொஞ்சம் பேர் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. பட் கேப்டன் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. அவருக்கு இந்த ஹியூஜ் அனிமல் ஏதாவது அட்டாக் பண்ணிச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஷிப்பை மூவ் பண்றாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. பட் ஸ்டில் கொஞ்சம் பேர்ல என்ன ஆறாங்க, அந்த தண்ணியில, அந்த சீல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க, அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. I was one among those strugglers.
அந்த போராளிகள் அங்க போற தண்ணிக்குள்ள போராடிட்டு இருக்கிறதுல நானும் ஒருத்தன், நானும் அதுல மாட்டிட்டு இருந்தேன், என்னாலையும் ஷிப்ல ஏற முடியல. அதுக்குள்ளே கேப்டன் ஷிப்பை எடுத்துட்டாரு. Fortunately, I caught hold of a big piece of wood floating nearby and held on to it. So என்ன சொல்றாரு? Fortunately, இப்ப என்ன சொல்றாரு? அதிர்ஷ்டவசமா எனக்கு அங்க ஒரு வுட் இருந்துச்சு, ஒரு மரக்கட்டை, ஒரு வுட் வாட்டர்ல ஃப்ளோட் ஆயிட்டு இருந்துச்சு, மிதந்துட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு ஜம்ப் பண்ணி அந்த வுட் மேல அப்படியே நானு லே பண்ணிட்டேன். அதை நல்லா அப்படியே ஸ்ட்ராங்கா அப்படியே பிடிச்சுக்கிட்டேன், நல்லா அப்படியே கிரிப்பா பிடிச்சுக்கிட்டேன். சோ அதுல அப்படியே இருந்துட்டு நான் அப்படியே மூவ் ஆனேன், அது அப்படியே மூவ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியில அவருடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ட சொல்றாரு. I was being tossed by the powerful sea waves, but I held on to the wood and kept floating for a long time. So இப்ப அந்த வுட் அப்படியே பிடிச்சிட்டாரா, அதை பிடிச்சிட்டு அப்படியே அந்த சீல டிராவல் பண்றாரு. I was being tossed அப்படின்னா என்ன மீன், thrown about அப்படின்னா அவர் என்ன பண்ணுது, சி வேவ்ஸ் அப்படியே வரும்ல, அதுல அப்படியே அவர் அப்படி இப்படிதான் தூக்கி போடுது. பட் ஸ்டில் அவர் என்ன பண்ணாரு, I held on to the wood, அந்த வுட்ல என்ன பண்ணேன், நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டேன், அதை நான் விடவே இல்லை. and kept floating for a long time. சோ அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டே நான் ஃப்ளோட் ஆகி அப்படியே மறந்துகிட்டே வந்தேன். At last I was thrown on an island. கடைசியில நான் என்ன ஒரு ஐலாண்டு கிட்ட என்ன தூக்கி அப்படியே போட்டுருச்சு, நான் அப்படியே ஓரமா ஒதுங்கிட்டேன், ஒரு ஐலாண்டு கிட்ட, ஒரு தீவு கிட்ட ஒதுங்கிட்டேன். I was very tired and extremely hungry. சோ என்ன பண்றாரு, அந்த ஐலாண்டோட அப்படியே அந்த ஓரத்துல அப்படியே விழுந்துடுறாரு. சோ அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹங்கிரி, ரொம்ப பசியா இருக்கு அவருக்கு, ஏன்னா சாப்பிடவும் இல்லையா. சோ ரொம்ப டயர்டாவும் ஹங்கிரியாவும் பசியாவும் இருந்திருக்காரு. பட் on the island there was nothing to eat except a few herbs. சோ அந்த ஐலாண்ட் கிட்ட பாத்தீங்கன்னா அவர் டயர்டா வேற இருக்காரு, அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா there was nothing to eat. அவருக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்கல. என்னதான் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா few herbsனா மூலிகைகள். சோ சில மூலிகை செடிகள் மட்டும் தான் அங்க இருந்திருக்கு, வேற எதுவுமே அவருக்கு கிடைக்கல. Due to the continuous struggle in the sea water, my limbs became stiff and refused to move. So கண்டினியூஸா அந்த sea waterல அவரு அப்படியே டிராவல் பண்ணி வந்ததுனால அவரோட லிம்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, லிம்ஸ் அப்படின்னா அவர் கை கால என்ன ஆயிடுச்சு, அப்படியே ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுச்சு. ஸ்டிஃப்னா என்ன சொல்ற, அப்படியே இந்த விரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படியே ஹார்ட் ஆகி அப்படியே மூவ் பண்ண முடியாத அளவுக்கு, அப்படியே ரொம்ப அவர் ஆல்ரெடி டயர்டா இருக்காரு. அப்ப அந்த கை கால அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்டா இருந்ததுனால அவரால் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணியே போக முடியல. ஏன்னா மூவ் பண்ணி போனாதான் வேற ஏதாவது ஃபுட் கிடைக்குமான்னு அவர் தேட முடியும். I somehow managed to crawl and get a few herbs. அப்ப அவர் என்ன பண்றாரு, அவரால் மூவ் பண்ண முடியல. உடனே what he is doing, அவர் கிரால் பண்ணி போறாரு. கிரால்ல என்ன, அப்படியே தவழ்ந்து போறாரு. ஏன்னா அவரால் மூவ் பண்ண முடியல, அந்த கை கால்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்டிஃப் ஆன மாதிரி ஆனதுனால அப்படியே தவழ்ந்து போய் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கிற அந்த ஹெர்ப்ஸ் இல்ல, அந்த மூலிகை செடிகள், அதை என்ன பண்றாரு, அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிடுறாரு. I ate them and quenched my thirst from a spring on the island. சோ அவர் என்ன பண்றாரு, அந்த மூலிகை செடிலாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு and quenched. What is the meaning of quench? Quench அப்படின்னா ஒண்ணு கிடையாது. quenched means satisfied by drinking. அவர் என்ன பண்றாரு, அவரோட தாகத்தை தணிக்கிறாரு. அவர் தாகத்தை தணிக்கிறாரு எங்க அப்படின்னா from a spring on the island. spring means நீரூற்று. சோ அந்த ஐலாண்ட், அந்த தீவுல ஒரு ஸ்பிரிங் இருந்திருக்கு, ஒரு நீரூற்று இருந்திருக்கு. அப்ப இந்த ஹெர்ப்ஸ், இந்த மூலிகை செடி எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரொம்ப தர்ஸ்டியா இருந்தாரு, தாகமா இருந்தது, அந்த தண்ணி குடிச்சு கொஞ்சம் அவரு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறாரு. As I walked further in this strange land, I met a man. So அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த வாட்டர் எல்லாம் குடிச்சிட்டு ஃபர்தரா அப்படியே அந்த நியூ பிளேஸ், அந்த நியூ ஐலாண்ட், ஸ்ட்ரேஞ்ச் ஐலாண்ட், அது யாரையுமே தெரியாது, புது ஒரு இடத்துக்கு வந்திருக்காரா. சோ அந்த ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸ்ல அப்படியே நடந்து போறாரு. போகும்போது I met a man, ஒருத்தரை சந்திக்கிறார். The man asked me where I had come from and who I was. So ஒருத்தரை சந்திக்கிறாரு. அப்ப அவர் கேக்குறாரு, who are you, நீங்க யாரு, இல்ல எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சிந்த்பாத் கேக்குறாரு. I poured out my misfortune to him. So சிந்த்பாத் என்ன பண்றாரு, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. My misfortune, மிஸ்ஃபார்ச்சூன்னா என்னோட துரதிருஷ்டம், நான் எனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் அவர்கிட்ட நான் சொல்றேன். அது எல்லாத்தையும் அப்படியே கொட்டி தீத்துறாரு. அதான் poured out, இருக்கிறதெல்லாம் மனசு விட்டு எல்லாமே அவர்கிட்ட சொல்லிடுறேன், என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்றாரு. The man felt pity when he heard my sad story. சோ அந்த நபர் யாரு நம்ம சிந்துபாத்ல பேசுறாரோ அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. He felt pity, ரொம்ப இறக்கப்படுறாரு. யாருக்காக, நம்ம சிந்த்பாத்காக.
சோ இறக்கப்பட்ட என்ன பண்றாரு அப்படின்னா, he took me inside a cave. அவர் ஒரு கேவ் கூட்டிட்டு போறாரு, குகைக்கு கூட்டிட்டு போறாரு நம்ம சிந்த்பாத். There were a number of men present. சோ அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பர்சன்ஸ் அங்க இருக்கிறாங்க அந்த கேவ்ல. They were all slaves of the king of the island. அவங்கள யாரு அப்படின்னு பார்த்தா slaves of the king. அந்த கிங், அந்த ஐலாண்டோட கிங் இருப்பார்ல, அந்த கிங்கோட ஸ்லேவ்ஸ், அவருடைய அடிமைகள் தான் அங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஓகேவா? Those men were kind. அவங்க வந்து எப்படி இருந்தாங்களா, ரொம்ப கைண்டா, ரொம்ப அன்பா நம்ம சிந்துபாத்ல பேசியிருக்காங்க, ரொம்ப கைண்டா பொலைட்டா நடந்துக்கிட்டாங்க. They served me good food and drink and treated me well. சோ அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம சிந்த்பாத்துக்கு ஃபுட், நல்ல குட் ஃபுட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அவருக்கு குடிக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்து அவர் நல்லா பாத்துக்கிட்டாங்க. They treated me well. என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிந்த்பாத் சொல்றாரு. Later on, they produced me in front of the king Mirjan, who was the ruler of the island. So அந்த ஸ்லேவ்ஸ்லாம் அவருக்கு நல்ல ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியா ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து யார்கிட்ட கூட்டிட்டு போறாங்கன்னா, கிங் ஆஃப் த ஐலாண்ட், அந்த ஐலாண்டுக்கே கிங் மிர்ஜன் அவர் பேரு. சோ அவர்கிட்ட என்ன பண்றாங்க, நம்ம சிந்த்பாத்தை கூட்டிட்டு போறாங்க. I narrated my tale of suffering and hardship to the king. So கிங்ட்ட போனதுக்கு அப்புறம் கிங் வழக்கப்படி கேட்டிருப்பாருல, நீங்க யாரு அப்படின்னு கேட்டிருப்பாரு. சோ கேட்ட நம்ம சிந்த்பாத் வந்து அவருடைய அந்த சஃபரிங், அவரோட கஷ்டம், அவர் எப்படி வந்து அந்த ஒரு சி ஜேர்னி வந்தாரு, அதுல என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா கஷ்டத்தையும், அவர் எப்படி இந்த ஐலாண்டுக்கு வந்தாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கிங்ட்ட அவர் சொல்றாரு. The king was a noble and kind person. So the king எப்படிப்பட்டவர்னா, he was a noble person. Noble means ரொம்ப உன்னதமான ஒரு உயர்ந்த குணம் கொண்டவர். அது மட்டும் இல்ல, he was a kind person, ரொம்ப அன்பானவரா கூட இருந்திருக்காரு. He sympathized with me and appointed me as an officer on the spot. He sympathized அப்படின்னா எனக்காக என்ன பண்ணாரு, அனுதாபப்பட்டாரு, எனக்காக அவர் கவலைப்பட்டாரு. ஐயோ இவ்ளோ கஷ்டம், இவ்ளோ ஹார்ட்ஷிப்பா, இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லி எனக்காக அவர் சிம்பத்தைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, அது மட்டும் பண்ணாம appointed me as an officer. அந்த ஐலாண்ட்ல அவருக்கு உடனே ஒரு ஜாப் கொடுத்துறாரு, ஒரு ஆபீசரா அவர் அப்பாயின்ட் பண்றாரு, உடனடியாக அவருக்கு ஒரு வேலையும் கொடுக்கறாரு. சோ அதனாலதான் அந்த கிங் வந்து நோபல் அண்ட் கைண்ட் பர்சன் சொல்றாங்க. Soon I became friendly with the people on the island. சோ இப்ப நம்ம சிந்த்பாத் அந்த ஐலாண்ட்ல ஸ்டே பண்ணிடுறாரு. சோ அங்கதான் ஜாப் கொடுத்தாருல கிங், அங்கேயே இருக்கிறாரு. சோ அங்க இருக்கிற பீப்புள், அங்க நிறைய பேர் வாழ்வாங்கல்ல, அவங்க கூட அப்படியே ஜெல் ஆயிடுறாரு. அதனால ஒரு அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருது, அவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா மூவ் ஆகுறாரு. There were a number of other small islands nearby. இதுக்கு பக்கத்திலேயே நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சிந்த்பாத் சொல்றாரு. அப்போ ஒரு ஐலாண்ட் மட்டும் கிடையாது, நிறைய ஐலாண்ட்ஸ் பக்கத்துல இருந்திருக்கு, நிறைய தீவுகள் அங்க பக்கத்துல இருந்திருக்கு குட்டி குட்டியா, அதையும் சொல்றாரு. These islands were under King Mirjan too. அப்போ இந்த ஐலாண்ட்ஸ், இந்த தீவுகளும் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா, அதே கிங், இந்த ஐலாண்டோட கிங் இருக்காருல மிர்ஜன், அவருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லா ஐலாண்ட்ஸும் இருந்துச்சு. சோ அவர் தான் எல்லாத்துக்குமே ஹெட்டா இருந்தாரு அப்படிங்கிறாரு. During my stay, I witnessed a number of remarkable sights. சோ அவர் என்ன சொல்றாரு, நான் இங்க ஸ்டே பண்ணிருக்கும் போது நான் நிறைய ரிமார்க்கபிள் சைட்ஸ், ரிமார்க்கபிள்னா குறிப்பிடத்தக்க காட்சிகள், குறிப்பிடத்தக்க விஷயங்களை நான் பார்த்தேன், நான் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, the sea water around the islands contained huge and terrible fishes. சோ அந்த ஐலாண்ட சுத்தி இருக்கக்கூடிய அந்த sea water இருக்குல்ல, அந்த கடல்ல பாத்தீங்கன்னா அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, ஹியூஜ், நல்ல மிகப்பெரிய அண்ட் டெரிபிள் ஃபிஷஸ். டெரிபிள் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ஃபிஷஸ் எல்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. சோ ஆக்சுவலா ஃபிஷ்ஷோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஃபிஷ் தான், பட் இங்க ஃபிஷஸ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் தான் ஃபிஷஸ் கொடுத்துறாங்க. அப்போ ஒரு வந்து பல வகையான ஃபிஷ் அங்க பார்த்தாரு. சோ அதனாலதான் அவர் அது வந்து ஃபிஷஸ் சொல்றாங்க. சோ அது ஹியூஜாவும் டெரிபிளாவும் பயங்கரமாவும் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. A few were 100 times bigger than the largest ship. சில ஃபிஷ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஷிப் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஷிப்பை விட 100 times பெருசா இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் நான் கூட நான் இங்க பார்த்தேன், அதனாலதான் டெரிபிள் ஃபிஷ் சொல்லிருப்பாரு. Once I saw a fish that had a head like a bull. ஒரு தடவை ஒரு விதமான ஃபிஷ் பாக்குறாரு, அந்த ஃபிஷ்ஷோட ஹெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இட்ஸ் லைக் எ புல். ஒரு புல் என்ன, காளமாடு, எருது. அப்ப காளமாடோட தலை எப்படி கொம்பு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபிஷ் எல்லாம் நான் பார்த்தேன். சோ அந்த மாதிரி டெரிபிளான ஃபிஷ் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐ விட்னஸ் மெனி அன்இமேஜினபிள் ஒண்டர்ஸ்.
சோ நம்மளால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அதிசயங்களை நான் இந்த சீ வாட்டர்ல பார்த்தேன். சோ இது ஒரு டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இருந்துச்சு. Ships from different parts of the world visited the small island kingdom's port regularly. So இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய போர்ட், அதாவது ஷிப்ஸ்லாம் வந்து நிக்கிற ஹார்பர் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஐலாண்ட்ல ஒரு போர்ட் இருக்கு. அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து நிறைய ஷிப்ஸ் அங்க வரும், ரெகுலரா அங்க வரும். சோ அந்த மாதிரி வரும்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எவ்ரிடே ஐ வுட் ஆஸ்க் த விசிட்டிங் sailors about my city பாக்தாத். அப்புறம் என்ன பண்ணுவாரு, அங்க வரக்கூடிய அந்த sailors, அந்த மாலுமிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவாரு, போய் விசாரிப்பாரு, உங்களுக்கு பாக்தாத்ங்கிற சிட்டி பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிப்பாரு. ஏன்னா அவருடைய சிட்டி வந்து பாக்தாத் தானே, அப்போ இவங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கூட அந்த ஷிப்லயே போயிடலாம் அப்படிங்கறதுக்காக போய் விசாரிப்பாரு. பட் நோ ஒன் நியூ அபவுட் மை சிட்டி. பட் யாருக்குமே என்னுடைய சிட்டி பத்தி தெரியல. ஐ லாங் டு கோ பேக் ஹோம். சோ ஏன் அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிற அப்படின்னா, அவருக்கு அவர் வீட்டுக்கு போகணும். ஏன்னா ரொம்ப நாளா இங்க இருந்துட்டாரு, அவர் ஊருக்கு போகணும் ஆசை இருக்குல்ல, அதனால ஒரு ஏக்கம் ஆயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அவருக்கு ஊருக்கு போகணும். அதனாலதான் என்ன சொல்றாரு, ஐ லாங் டு கோ பேக் ஹோம். எனக்கு ஏக்கமா இருக்குது, என்னோட ஊருக்கு நான் போகணும். ஒன் டே வென் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் த போர்ட் ஐ saw a ship approaching the port. சோ இப்படியே ஒவ்வொரு நாளா வர ஷிப்ல கேட்டே இருப்பாரு. ஒரு நாள் அவர் அந்த போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஷிப் அந்த போர்ட் நோக்கி வருது, அந்த ஹார்பர் நோக்கி ஒரு ஷிப் வருது. இட் வாஸ் த சேம் ஷிப் which had sailed further after leaving me behind, struggling in the sea. சோ இது எந்த ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஃபர்ஸ்ட் டிராவல் ஆகி வந்தார்ல, அந்த ஷிப் தான் இப்ப மறுபடியும் இந்த போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்குது. சோ அவர் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. When the captain of the ship saw me, he was greatly surprised to find me alive. சோ அந்த ஷிப்போட கேப்டன் அவர் என்ன பண்றாரு, அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வரும்போது யாரை பார்த்தாரு, நம்ம சிந்த்பாத்தை பாத்துறாரு. பார்த்தோன்னா அவருக்கு ஒரே ஷாக்கிங், ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் நினைச்சிருப்பாரு அந்த கொஞ்சம் பேரு ஷிப்ல ஏற முடியாம போயிருச்சுல, அவங்களே இறந்து போயிருப்பாங்க நினைச்சிருப்பாரு. பட் அவருக்கு வந்து சிந்த்பாத் அலைவா இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. He and the other crew members hugged me with happiness. சோ உடனே இவர் உயிரோடு இருக்காரு தெரிஞ்சது எல்லாரும், அந்த கேப்டன், அந்த க்ரூ மெம்பர்ஸ், அந்த கேப்டன் கூட இருக்கக்கூடிய அந்த டீம், அந்த sailors எல்லாம் ஹாப்பினஸ், சந்தோஷத்துல நம்ம சிந்த்பாத் வந்து ஹக் பண்றாங்க, அப்படியே கட்டி பிடிச்சி, ஐயோ நீ உயிரோடு இருக்கியா, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட பேசுறாங்க. The captain handed over my goods to me which had been left on the ship. அப்ப அந்த கேப்டன் என்ன பண்றாரு, சிந்த்பாத்தோட கூட்ஸ் எல்லாம் அந்த ஷிப்ல தானே இருந்துச்சு. சோ அதனால அதெல்லாம் இவர் கையில கொடுத்தோன்னு சிந்த்பாத் அதெல்லாம் வாங்கிட்டார். Among my goods I choose a few valuable items and presented those to kind king. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த கூட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, அதுல நிறைய திங்ஸ் வச்சிருந்திருப்பார்ல, அதுல வேல்யூபிளான ஐட்டம்ஸ், அதுல ரொம்ப விலை மதிப்புள்ள ஐட்டம்ஸ் என்ன பண்றாரு, அதுல கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் யாரு கொடுக்கறாரு அப்படின்னா, ஒரு கிஃப்டா கிங், அந்த கைண்ட் கிங், அந்த அன்பான அந்த கிங் கொடுக்கறாரு. In return the king also gave me expensive presents. So the king என்ன பண்றாரு, அந்த கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே வச்சுக்கல, அவர் என்ன பண்றாரு, இவருக்கு ரிட்டர்னா அவரும் ஏதோ கிஃப்ட் கொடுக்கறாரு. அவரும் இவர மாதிரியே எக்ஸ்பென்சிவ், நல்ல ரேட் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் இவரும் கொடுக்கறாரு. யாரு, கிங்கும் கொடுக்கறாரு. The ship stayed on the island for a few days. So அந்த ஷிப் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு அந்த ஐலாண்ட்ல நிறுத்தி வச்சிட்டாங்க. Meanwhile I did good business and earned a lot of money. சோ அந்த கேப்ல மீன்வைல் அந்த ஷிப் அங்க இருந்துச்சுல, அந்த இடைப்பட்ட நாட்கள்ல இவர் என்ன பண்ணாரு, அவர் நல்லா பிசினஸ் எல்லாம் பண்ணி நிறைய மணி ஏர்ன் பண்ணிட்டாரு, நல்லா நிறைய சம்பாரிச்சாரு. When it was time to leave, I went to meet the king. சோ இப்போ அங்கிருந்து கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு, ஏன்னா ஷிப்பு கிளம்ப போகுது. சோ என்ன பண்றாரு, கடைசியா கிங்க மீட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்க பார்க்க போறாரு. I thanked the king for his kindnesses and all the favors he had done to me. சோ கிங்க போய் பார்த்து என்ன பண்றாரு, கிங்கிட்ட தேங்க்யூ சொல்றாரு. ஏன்னா அவர் இந்த ஐலாண்டுக்கு புதுசா வந்தப்போ கிங் தான் உடனே அவருக்கு ஜாப் கொடுத்து அவர் நல்லபடியா ட்ரீட் பண்ணாரா. சோ அதுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்ற, அவர் கொடுத்த அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்துக்குமே கடைசியா ஒரு தேங்க்யூ சொல்றதுக்காக போய் பார்த்து அவருக்கு தேங்க்யூ சொல்றாரு. The king again gave me many valuable farewell gifts. Finally I returned to my city Baghdad as a rich man. சோ மறுபடியும் அந்த கிங் என்ன பண்றாரு, அவர் அப்பவும் நிறைய வேல்யூபிள் கிஃப்ட்ஸ் தராரு. அப்போ அந்த கிங் வந்து கடைசியா அவரை சென்ட் ஆஃப் பண்ணும்போது அவருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்து அவரை சென்ட் ஆஃப் பண்றாரு. அப்ப எவ்வளவு ஒரு கைண்ட் அண்ட் நோபல் பர்சனா இருப்பாரு அந்த கிங். ஃபைனலா நம்ம சிந்த்பாத் வந்து அவருடைய சிட்டியான பாக்தாத்க்கு அவரு ரீச் ஆயிடுறாரு. சிந்த்பாத் கம்ப்ளீட்டட் தி டேல் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வாயேஜ். சோ கடைசியா
சின்பாத் வந்து அவர் டிராவல் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் வாயேஜ் முதல் பயணத்தை வந்து சொல்லி முடிச்சிடுறாரு. The poor porter Sindbad was listening to the amazing tale of the Sindbad with all wonders. So இத கதை கேட்டிருந்தது யாரு? அந்த பாவப்பட்ட அந்த poor Sindbad, அந்த போர்ட்டர், அவர் தான் அந்த கதையை கேட்டிருந்தாரு. அவர் அந்த கதையை கேட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே பயங்கரமா அப்படியே அமேசிங் டேல், அதாவது ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டு இவர் சொல்றதெல்லாம் கேட்டு இவ்வளவு அதிசயங்களா நடந்துச்சா, இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆச்சரியமா இதெல்லாம் கேட்டு முடிக்கிறாரு. Sindbad the sailor then bade goodbye to the poor porter and asked him to come the next day to hear the tale of his new voyage. So அவர் என்ன சொல்றாரு, அந்த ரிச் சின்பாத் இருக்கார்ல, அந்த செயலர் இப்போ டிராவல் போயிட்டு வந்தார்ல, அவர் வந்து இவர்கிட்ட சொல்றாரு, ஓகே போயிட்டு வா, குட் பை சொல்லி அவர் அனுப்பிச்சு விடுறாரு. யார? இந்த புவர் சின்பாத் அனுப்பிச்சு விடுறாரு. அனுப்பிச்சு அவர்கிட்ட சொல்றாரு, ஓகே போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு உனக்கு என்ன பண்றேன், நான் இன்னொரு என்னோட நியூ வாயேஜ், என்னுடைய புது பயணத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன், நாளைக்கு அந்த ஸ்டோரி உனக்கு சொல்றேன், பாய் சொல்லி அனுப்புறாரு. பட் பிஃபோர் லீவிங் he presented Sindbad a purse full of gold coins. ஆனா அந்த புவர் சின்பாத் போறதுக்கு முன்னாடி இந்த ரிச் சின்பாத் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, he presented a purse full of gold coins. சோ ஒரு பர்ஸ் ஃபுல்லா என்ன கொடுக்குறாரு, கோல்டு காயின்ஸ் கொடுத்து அனுப்புறாரு. யாருக்கு? அந்த புவர் சின்பாத், அந்த போர்ட்டருக்கு கோல்டு காயின்ஸ் கொடுத்து அனுப்புறாரு. யாரு? நம்ம ரிச் சின்பாத். The unexpected riches overjoyed Sindbad the porter. சோ நம்ம புவர் சின்பாத் அந்த போர்ட்டருக்கு வந்து அவரு அன்எக்ஸ்பெக்டட், அவர் எதிர்பார்க்கவே இல்ல இவர் வந்து கோல்டு காயின் கொடுப்பாருன்னு சொல்லி. சோ அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு, நம்ம கோல்டு காயின் கொடுத்தாருன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா போறாரு. He thanked his rich host and went home. அந்த ரிச் சின்பாத் கொடுத்தாருல, சோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹாப்பியா அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு ஹாப்பியா வீட்டுக்கு போறாரு. யாருன்னா நம்ம புவர் போர்ட்டர் சின்பாத். அதோட போறாரு. அதோட இந்த ஸ்டோரி எண்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ we should help others. கரெக்டான டைம்ல நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம இந்த ஸ்டோரியில ஒரு மாரலா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, so I hope you would have understand the story clearly. Thank you students.